வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 விதமான சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம எல்லா சட்னியுமே முடிச்சிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம எந்த பொருளையுமே வதக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப குயிக்காக அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக நம்ம செய்ய முடியும். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு கார சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னிக்கு நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இட்லி தோசை கூட குறிப்பாக ஊத்தாப்பத்து கூடலாம் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த கார சட்னியை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 வரமிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயத்தை சின்னதாக பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி நம்ம நிறைய சேர்க்குறதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் ரொம்பவே குயிக்காக செஞ்சிட முடியும். ரெண்டாவதாக நம்ம தேங்காய் சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு எல்லாத்தையும் லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி சேர்த்துக்குவோம். இந்த தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். தேங்காய் கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய்க்கு பதிலாக நம்ம வரமிளகாவும் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன பீஸ் இஞ்சியை சேர்த்துட்டு கூடவே 2 பல்லு பூண்டையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடுவோம். மூணாவதாக நம்ம செய்ய போகிறது வேர்க்கடலை சட்னி. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு நான் வறுத்த நிலக்கடலையை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வறுக்காத நிலக்கடலையாக இருந்தால் நீங்கள் பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்டு தோலை எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நம்ம சேர்த்துக்குவோம். சின்ன பீஸ் இஞ்சியை சேர்த்துருவோம். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா கூடவே இதுக்கு பதிலாக நம்ம ஒரு 1/2 தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நல்ல டேஸ்டியான நிலக்கடலை சட்னியை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை பவுலுக்கு மாற்றிடலாம். லாஸ்ட்டாக நம்ம மல்லி சட்னி செய்ய போகிறோம். இது ரொம்பவே குயிக்காக செய்கிறத விட ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட. இந்த குளிர்காலத்துக்கெலாம் இந்த மாதிரி நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மல்லி சட்னி பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்குவோம். இந்த ஜீரகம் சட்னிக்கு ரொம்பவே வாசத்தை கொடுக்கும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை சேர்த்துட்டு கூடவே பெரிய வெங்காயத்துலேருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி போட்டுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நான் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் கூட குறைச்சி நம்ம சேர்க்குறதுனால தப்பு கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா சூப்பராக டேஸ்டியான மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம இந்த 4 சட்னியுமே ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி இந்த சட்னிக்காக தாளிப்புக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து நான் தாளித்து எல்லா சட்னிலையுமே கலந்துட்டேன். இப்போ நம்ம சூப்பராக டேஸ்டியான 4 விதமான சட்னியை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சட்னியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் வேலையும் உங்களுக்கு சுலபமாக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.